தமிழகத்தில் ஆண்டு முழுவதும் மக்கும் குப்பைகளில் இருந்து வெளியேற்றப்படும் மீத்தேன் வாயுக்களில் 52% சென்னை மாநகர பகுதிகளில் மட்டுமே உருவாக்கப்படுவதாக அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. அண்ணா பல்கலைக்கழகத்தின் காலநிலை மாற்றம் மற்றும் பேரிடர் மேலாண்மை குழு மக்கும் குப்பைகள் குறித்த ஆய்வு ஒன்றை மேற்கொண்டது. அதில் சென்னை பெருநகர மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் ஆண்டுதோறும் 28,870 டன் மக்கும் கழிவுகள் மூலம் மீத்தேன் வாயு வெளியேற்றும் திறனை கொண்டுள்ளன. இது தமிழகத்தில் ஒட்டுமொத்தமாக வெளியேற்றப்படும் மீத்தேன் வாயுக்களில் 52% ஆகும் என்று ஆய்வில் தெரிய வந்துள்ளது. இதைத் தொடர்ந்து 3,779 டன் மக்கும் குப்பைகளுடன் இரண்டாவது இடத்தில் திருப்பூர் மாவட்டமும், 2,175 டன் மக்கும் குப்பைகளுடன் மூன்றாவது இடத்தில் மதுரை மாவட்டமும், 174 டன் அளவிலான மக்கும் குப்பைகளுடன் நான்காவதாக சேலம் மாவட்டமும் உள்ளது. இந்த நிலையில் மக்கும் குப்பைகளை உரமாக்குவதன் மூலம் மீத்தேன் வாயு உமிழ்வை தவிர்க்கலாம் என்றும், சென்னை மாநகராட்சி குப்பைகளை தரம் பிரித்து அகற்றும் பணிகளின் போது மூலப்பிரிவினையை முழுமையாக மேம்படுத்துவதன் மூலம் அதிகப்படியான மீத்தேன் வாயு உருவாக்குதலை தவிர்க்க முடியும் என்றும் அண்ணா பல்கலைக்கழகத்தின் காலநிலை மாற்றம் மற்றும் பேரிடர் மேலாண்மை குழு ஆய்வு அறிக்கையில் தெரிவித்துள்ளது.